இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சட்டத்திற்கு மேலானவர் இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநர் அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்த நிலையில் அதற்கு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். நிலையில் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை என்பதை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு சுட்டிக்காட்டி உள்ளதாகவும், இந்த வரலாற்று தீர்ப்பு செயல்முறையை மீட்டமைப்பதற்கான ஒரு படி இது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தீர்ப்பு பல ஜனநாயக விரோத சக்திகளை உலுக்கியுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். டெல்லியின் அடக்குமுறைகளுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் சுமார் 357 கோடியில் 531 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசு மீது வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்புவதாகவும், பொறுப்பாக இருக்க வேண்டிய எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு எதிரி கட்சிகள் போல செயல்படுவதாகவும் கடுமையாக சாடினார். தமிழ்நாட்டின் உரிமையை கேட்டால் அழுகிறோம் என்கிற பிரதமர் அவர் முதல்வராக இருந்தபோது நிதி கேட்கவில்லையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆண்டார்குப்பத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நீட் தேர்வு விலக்கு, ஹிந்தி திணிப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என அமித்ஷாவால் உறுதியளிக்க முடியுமா என்றார். திமுகவின் பவர் இந்தியாவில் அனைவருக்கும் தெரிந்துவிட்டதாகவும், மத்திய அரசிடம் தாங்கள் கேட்பது பிச்சை அல்ல, உரிமை என்றும் கூறினார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குழாய் மூலமாக வீடுகளுக்கு எரிவாயு வழங்கும் 48 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை செயல்படுத்த தமிழக கடற்கரை ஒழுங்குமுறை மேலாண்மை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இறக்குமதி செலவை குறைக்கும் வகையிலும் தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் குழாய் மூலமாக எரிவாயு வழங்க அரசு அனுமதி அளித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் 466 கிலோமீட்டருக்கு 48 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டாம் என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சைவம் வைணவம் குறித்த அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றமும் தனது அதிருப்தியை பதிவு செய்திருந்தது. நிலையில் அமைச்சர்கள் பொது வெளியில் பேசும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும், அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட வேண்டாம் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணியில் முன்னுரிமை என்ற விதி பொருந்தும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில், கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழில் பயின்றவர்களுக்கும் பிற மாநிலங்களில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கும் முன்னுரிமை வழங்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர மொழிகளை பயிற்று மொழியாக கொண்டு தமிழில் தேர்வு எழுதியவர்கள் முன்னுரிமை இடஒதுக்கீட்டிற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றும் அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மருத்துவ பாடத்திற்கான புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்க்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மருத்துவ கல்வி தமிழ் வழியில் பயில நடவடிக்கை எடுக்கவில்லை என மத்திய அமைச்சர் குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு இந்த பதிலை அளித்தார். ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் இந்த மாத இறுதியில் நடைபெற உள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த மாதம் 20ஆம் தேதி பூந்தமல்லி பணிமனை முதல் முல்லை தோட்டம் வரையிலான 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு 25 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் முதன்முறையாக வெற்றிகரமாக நடத்தப்பட்ட நிலையில், பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை மொத்தம் 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இந்த மாதம் இறுதியில் நடைபெற இருப்பதாகவும், இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் 2வது நாளாக இன்று திறக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் யாரும் வழிபட வராததால் தரிசன நேரம் முடிந்து கோயில் கதவுகள் அடைக்கப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 2 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்பட்டு முதல் நாளில் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே வழிபாடு நடத்தினர். மாற்று சமூகத்தை சேர்ந்த யாரும் வரவில்லை. திரௌபதி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாள் என்பதால் தாங்கள் நாளை வழிபாடு செய்து கொள்கிறோம் மாற்று சமூக மக்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் இன்று மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த மாற்று சமூகத்தினர் யாரும் கோயிலுக்குள் தரிசனம் செய்ய வரவில்லை. இதனால் கோயில் வாசல் வெறிச்சோடி காணப்பட்டது. ராமேஸ்வரத்தில் உள்ள சொகுசு ரிசார்ட்டில் கொல்கத்தா அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தி 30 கோடி ரூபாய் மதிப்பிலான 60 அறைகளுக்கு சீல் வைத்துள்ளனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்த TM ட்ரேடர்ஸ், KK ட்ரேடர்ஸ் ஆகிய 2 நிறுவனங்கள் பல போலி நிறுவனங்களை உருவாக்கி அந்நிய செலாவணி வணிகத்தில் ஈடுபட்டு பலரையும் ஏமாற்றியதாக புகார் எழுந்தது. இது வழக்கு தொடர்பாக 270 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கிய கொல்கத்தா அமலாக்கத்துறையினர் அதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரத்தில் செயல்பட்டு வரும் சொகுசு ரிசார்ட்டில் இன்று அதிரடி சோதனையிட்டு 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள 60 அறைகளுக்கு சீல் வைத்து ரிசார்ட்டிற்கு நோட்டீஸும் ஒட்டிச் சென்றனர். குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு மேலானவராக இருக்கலாம், ஆனால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மேலானவர் அல்ல என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் பாரதி நகரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வக்பு சட்ட திருத்த மசோதா மீது குடியரசுத் தலைவர் உரிய நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காததாலேயே உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டதாக தெரிவித்தார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏதேனும் குந்தகம் ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் சரியான முறையில் கையாண்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்கும் நம்பிக்கை தனக்கு இருப்பதாகவும் கூறினார். திமுகவை வீழ்த்துவதுதான் நமது ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் என மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அடுத்த திம்மாவரத்தில் நடைபெற்ற தொண்டர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆன்மீகத்திற்கு எதிரான திமுக ஆட்சியை அகற்றி 2026இல் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்பு மொழியாக இருப்பது ஆங்கிலம் மட்டும்தான் என நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளியாக உள்ள தக் லைஃப் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் மணிரத்னம், கமல்ஹாசன், சிலம்பரசன், அசோக் செல்வன், திருஷா, அபிராமி உள்ளிட்ட படக்குழுவினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உயிரே உறவே தமிழை என பேசத் தொடங்கிய கமல்ஹாசன், இது ஒன்றும் அரசியல் அல்ல, 2000 ஆண்டுகால பழமையை என்றுமே மறந்துவிட முடியாது என்று கூறினார். சென்னை திருவான்மையூரில் நிழலுக்காக அமைக்கப்பட்ட பசுமை பந்தல் காற்றில் பறப்பதால் விபத்து ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது. திருவான்மையூர் சிக்னலில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகள் தற்காத்துக் கொள்ள சென்னை மாநகராட்சி சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தல் கிழிந்து ஆபத்தான நிலையில் காற்றில் பறப்பதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மீது விழுந்த விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பசுமை பந்தலை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை சந்தையில் 1 கிலோ எலுமிச்சை 90 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கோயம்பேடு சந்தைக்கு ஆந்திர மாநிலம், கூடூர், ராஜம்பேட்டை, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து எலுமிச்சை பழங்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. தினசரி சுமார் 200 டன் அளவுக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது ஒரு நாளைக்கு 60 டன் மட்டுமே கோயம்பேடு சந்தைக்கு வருகிறது. இதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வரை மொத்த விற்பனையில் 1 கிலோ 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட எலுமிச்சை திடீரென 2 மடங்காக அதிகரித்துள்ளது. நாளை தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று நிலவுகிறது. இதனால் வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் பில்லர் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. சென்னை அண்ணா சதுக்கத்தில் இருந்து பூவிருந்தவல்லி நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று காட்டுப்பாக்கத்தில் உள்ள மெட்ரோ ரயில் பில்லர் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஓட்டுநர் உட்பட பயணிகள் 10 பேர் காயமடைந்தனர். தொடர்ந்து காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள பொது மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டனர். இந்நிலையில் அரசு பேருந்து விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது.
பீருக்கு இலவசமாக சைடிஸ் கேட்டவர்களை பார் ஊழியர்கள் தாக்கியுள்ள சம்பவம் அருப்புக்கோட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தனியாருக்கு சொந்தமான பார் ஒன்று இயங்கி வருகிறது. அங்கு பீர் குடிக்க சென்றவர்கள் பீருக்கு வழங்கப்படும் இலவச ஸ்நாக்ஸை கேட்டுள்ளனர். இதில் பார் உரிமையாளர் தரப்பினருக்கும் அவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் அவர்களை தனி அறைக்கு அழைத்துச் சென்று பார் ஊழியர்கள் அறைக்குள் வைத்து அடித்து உதைத்துள்ளனர். தலையில் உள்ளிட்ட பல பகுதிகளில் காயமடைந்த அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு 100 ஆண்டு பழமையான உதகை மலை ரயில் அலங்கரிக்கப்பட்டு கேக் வெட்டி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மலை ரயிலில் செல்லும் சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி புறப்பட்ட மலை ரயிலில் உற்சாகத்துடன் சுற்றுலா பயணிகள் பயணித்தனர். மலை ரயிலில் பயணிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். புனித வெள்ளியையொட்டி பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்த நாட்களை தான் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். அந்த வகையில் புனித வெள்ளியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை கிறிஸ்தவர்கள் நினைவு கூறுகின்றனர். அந்த வகையில் இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரில் அதிகப்படியான ரசாயன நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு பெங்களூரு பெருநகரின் கழிவுநீரில் கலந்து ஆற்றங்கரையோரம் உள்ள தொழிற்சாலைகளில் ரசாயன கழிவுநீர் கலந்தும் கெலவரப்பள்ளி அணைக்கு வருகிறது. இந்த நிலையில் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் 3வது நாளாக ரசாயனம் நீர் பொங்கி வழிகிறது. பாசனத்திற்கு திறக்கப்படும் கால்வாய்களில் பல அடி உயரத்திற்கு ரசாயன நுரை தேங்கி மலை போல காட்சியளிப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இஸ்ரோ, நாசா இணைந்து உருவாக்கியுள்ள செயற்கைக்கோள் ஜூன் மாதம் விண்ணில் ஏவ உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே உள்ள மேலக்காட்டு விலைக்கு வந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, இஸ்ரோ நிறுவனத்தில் ஸ்பேஸ் செக்டார் ரீஃபார்ம் என்ற புதிய திட்டத்தின் மூலம் செயற்கைக்கோள்கள், ராக்கெட்டுகள் உருவாக்குவதில் ஆர்வமுள்ள மாணவர்கள், சிறு தொழிற்சாலைகள், கணினி சார்ந்த தொழில் நிறுவனங்களும் தயார் செய்ய முன் வரலாம் என்றார். இத்திட்டத்தின் மூலமாக வேலைவாய்ப்புகள் பெருகும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் தடையை மீறி மீன்பிடிப்பவர்களுக்கு தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளதை அடுத்து புதுச்சேரியில் பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டுப்படகுகளை தவிர அனைத்து வகை விசைப்படகில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு விதித்துள்ள தடையை மீறி மீனவர்கள் கட்டாயம் சென்றால் தடையை மீறி மீன்பிடிவில் ஈடுபடுவர்கள் மீது வழங்கப்படும் நிவாரணம் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே 1 முதல் GPS முறையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் பரவும் தகவல் உண்மையல்ல என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் காத்திருப்பதை தவிர்க்கும் விதமாக மே 1 முதல் ஃபாஸ்டாக் கட்டண முறைக்கு பதிலாக GPS முறையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று பரவி வரும் தகவல் உண்மையல்ல என தெரிய வந்துள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு அரை மணியில் 50 செய்திகளை பார்க்கலாம். அரை மணியில் 50 செய்திகள் தொடர்கின்றன. உலகின் நம்பர் 1 பணக்காரரான எலான் மஸ்குடன் ஆலோசனை நடத்தியதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளப்பதிவில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, பல்வேறு விஷயங்கள் குறித்து எலான் மஸ்குடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார். நாட்டில் அமைதி மற்றும் ஒற்றுமையின் உணர்வு எப்போது மேலோங்கட்டும் என புனித வெள்ளியை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று நாடு முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் புனித வெள்ளி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இயேசு கிறிஸ்துவின் தியாகம் மற்றும் கருணையை இந்த நாளில் நினைவு கூறுவோம் என்றும், நாட்டில் அமைதி மற்றும் ஒற்றுமையின் உணர்வு எப்போது மேலோங்கட்டும் என பதிவிட்டுள்ளார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் டால்மியாசம் நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் 800 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது.
இதில் டால்மியா சிமெண்ட் நிறுவனம் ஜெகன் ரெட்டிக்கு சொந்தமான ரகுராம் சிமெண்ட் நிறுவனத்தில் 95 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக கடப்பா மாவட்டத்தில் 407 ஹெக்டேரில் சுரங்கம் அமைப்பதற்காக அந்த நிறுவனத்திற்கு குத்தகை உரிமம் வழங்கப்பட்டது தெரியவந்த நிலையில் 293 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் பாப்பட்லா மாவட்டத்தில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காருடன் சேர்ந்து சாலை அமைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிரிப்பட்டணம் கிராமத்தில் 4,10,000 ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. அப்போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யர்ரா ரூபானந்த் என்பவரின் கார் நிறுத்தியிருந்தார். இந்நிலையில் சாலை அமைப்பவர்கள் காரை அங்கிருந்து நகர்த்தாமல் வாகனத்துடன் சேர்த்து சிமெண்ட் சாலை போட்டுள்ளனர். ஆத்திரமடைந்த வாகன உரிமையாளர் சாலை அமைக்க ஒப்பந்ததாரர் மற்றும் மக்கள் தொடர்புத்துறை ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்திருக்கிறார். திருவனந்தபுரத்தில் தெற்காசியாவின் முதல் அரை தானியங்கி துறைமுகத்தினை வருகிற மே மாதம் 2ஆம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஒளிச்சம் பகுதியில் பொது மற்றும் தனியார் கூட்டமைப்பின் மாதிரியின் கீழ் 8,867 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக கேரள மாநில துறைமுகத்துறை அமைச்சர் வாசவன் தெரிவித்துள்ளார். இந்த துறைமுகம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவதால் கேரளா உலகின் கடல்சார் வர்த்தக துறையில் முன்னணியில் இருக்கும் என்று அவர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். திருப்பதி மலையில் திடீரென்று பக்தரின் கார் பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் ஓங்கோலை சேர்ந்த பக்தர்கள் தங்களுடைய காரில் இன்று அதிகாலை திருப்பதி மலைக்கு வந்தனர். அப்போது கௌதம் கெஸ்ட் ஹவுஸ் அருகே காரை பார்க்கிங் செய்துவிட்டு இறங்கிய நிலையில் திடீரென்று கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த திருமலை தீயணைப்புத் துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வரும் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது ரோட் தீவில் உள்ள பிரவுன் பல்கலைக்கழகத்தில் அவர் உரையாற்றுகிறார். முன்னதாக ரோட் தீவில் வெளிநாடு வாழ் இந்தியர்களை சந்திக்கும் ராகுல் காந்தி இந்திய சர்வதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் ஜெயின் சமூகத்தை பாஜக திட்டமிட்டு குறிவைப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜெயின் சமூகத்தினர் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியே மத்திய பிரதேசம் சிங்கோலியின் ஜெயின் துறவிகள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல் எனவும் மும்பையில் ஜெயின் கோயில் இடிக்கப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக உறுப்பினர்களால் ஜெயின்களுக்கு எதிரான மேற்கு வங்கத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக அங்கு நடந்த வன்முறை தொடர்பாகவும் கருத்து தெரிவித்த வங்கதேசத்திற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவது குறித்த இந்தியாவின் குற்றச்சாட்டை மூடி மறைக்க இது கபட நாடகமாகும் என்றும் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் தொடர்ந்து சுதந்திரமாக சுற்றித் திரிவதாகவும் இந்தியா கூறியுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தி சோனியா காந்தி மீதான அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை எதிர்த்து பீகாரில் இளைஞர் காங்கிரசால் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் பண முறைகேடு தொடர்பாக சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதனை எதிர்த்து இளைஞர் காங்கிரசார் திடீரென ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை கடந்த 3 மாதங்களில் 1,72,000 பேர் பாகிஸ்தானில் இருந்து வேலை தேடி வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இதனை அந்நாட்டு குடியேற்ற மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சவுதி அரேபியாவுக்கு 1,21,190 பேரும், ஓமனுக்கு 8,331 பேரும், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 6,891 பேரும் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை என்றால் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த முயற்சி கைவிடப்படும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 வருடங்களை தாண்டி 4வது வருடமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் ரஷ்ய அதிபர் புதினுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்.
இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, உக்ரைன், ஐரோப்பிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு இன்னும் சில நாட்களில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்த முயற்சி அமெரிக்கா கைவிடும் என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு மியான்மரில் 5000 சிறை கைதிகளை விடுதலை செய்வதாக அந்நாட்டின் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மியான்மர் ராணுவ அரசின் இடைக்கால தலைவரான மின் அவுங் ஹைலங் சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க உள்ள நிலையில் 13 வெளிநாட்டவர்கள் உட்பட 5000 பேரை விடுதலை செய்ய திட்டமிட்டிருக்கின்றனர். கொலை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் தவிர பிற கைதிகள் தலைநகரின் முக்கிய சிறைச்சாலையிலிருந்து பேருந்துகள் மூலம் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் ரிக்டர் 3.9 அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மியான்மரில் இன்று அதிகாலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.9 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 22.51 டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் 96.7 டிகிரி தெற்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. கொலம்பியாவில் பரவும் மஞ்சள் காய்ச்சல் காரணமாக நாடு முழுவதும் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் கடந்த ஆண்டு தொடக்கம் முதலே மஞ்சள் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இது ஏடிஎஸ் மற்றும் ஹோமோகோக்கஸ் வகை கொசுக்களால் பரவும் ஒரு வகை வைரஸ் நோயாகும். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 34 பேரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் அங்குள்ள டோலிமா பிராந்தியத்தில் 22 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மும்பை அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல் சீசனோடு ஓய்வை அறிவிப்பது நல்லது என முன்னாள் கிரிக்கெட் வீரர் சேவாக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், ரோஹித் சர்மா தற்போது மோசமான ஃபார்மில் உள்ளதாகவும் பவர் பிளேயில் அதிரடியாக விளையாடி விக்கெட்டை பறிகொடுத்து வருவதோடு இந்த சீசனில் அவர் இதுவரை ஆடிய 6 இன்னிங்ஸில் 82 ரன்கள் மட்டுமே சேர்த்துள்ளார். எனவே ரசிகர்கள் கூறுவதற்கு முன்பே ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவது நல்லது என சேவாக் தனது கருத்தை வெளியிட்டுள்ளார். நடிகர் சிறியை பற்றி தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நடிகர் சிறி உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி ரசிகர்களுக்கு கவலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அவரது பெற்றோர்களின் கருத்துக்களை திரைப்பட இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் நடிகர் சிறி தற்போது மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி சமூக வலைதளங்களிலிருந்து விலகி சிகிச்சை பெற்று வருவதாகவும் நடிகர் சிறியின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவரை பற்றி அவதூறு பரப்புவதை கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் கரூரில் மீண்டும் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளதை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் 24 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் கரூரில் மட்டும் 2 திரையரங்குகளில் சச்சின் திரைப்படம் வெளிவந்துள்ளது. இதனையொட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமின்றி ஏராளமான ரசிகர்களும் வெடிவெடித்தும் கேக் வெட்டியும் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். நடிகர்கள் கார்த்தி மற்றும் ரவிமோகன் சபரிமலை சென்று சாமி தரிசனம் செய்தனர். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வரும் கார்த்தி PS மித்ரன் இயக்கத்தில் சர்தார் 2 திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்நிலையில் நடிகர் கார்த்தி முதன்முறையாக மாலை அணிந்து நடிகர் ரவிமோகனுடன் இணைந்து சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்தார். முதன்முறையாக சபரிமலைக்கு வந்த கார்த்தி மீண்டும் மீண்டும் வர தோன்றுவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய ரவிமோகன், ஒவ்வொரு முறையும் வரும்போது புதிய அனுபவங்களை உணர்வதாக தெரிவித்தார். எர்ணாகுளத்தில் தனியார் தங்கும் விடுதியில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மலையாள சினிமா நடிகர் ஷைன் டோம் சாக்கோ தப்பி ஓடிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் செயல்படும் தனியார் தங்கும் விடுதியில் போதை ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதனையொட்டி முன்கூட்டியே தெரிந்து கொண்ட சினிமா நடிகர் ஷைன் டோம் சாக்கோ அங்கிருந்து அவசரமாக வெளியேறினார். இந்நிலையில் அவர் தப்பிச் செல்லும் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கிறது.